Hey guys, welcome back to our channel. நான் உங்கள் பிஎன் கஞ்சிகா. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் நெயில்ஸ் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபேக் பிளாஸ்டிக் நெயில்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இந்த நெயில்ஸில் வந்து பட்ஸை ஹாஃபாக கட் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ அப்படின்னா லைக் ஹேண்ட்ஸ் ஹோல்டிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ். நான் 3 கலர் வேரியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளூ, க்ரீன் அண்ட் ஒயிட். ஸோ இது 3 கலர் வேரியன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பேஸ்க்கு வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ப்ளூ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்துட்டு பேஸ்க்கு அடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருந்து எண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படி போட்டுக்கலாம். ஓகே, கரெக்டாக நம்ம வந்துட்டு பேஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த பேஸ் கோட் ட்ரை ஆகணும். ஸோ அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். ஸோ வந்துட்டு இப்போது நெயில் வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு, பேஸ் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்கள் பேஸ்க்கு போடுற கலரோட கான்ட்ராஸ்ட் ஆகிற கலர் தான் மேலே டிசைனுக்கு போடுற கலர் எடுக்கணும். நம்ம சிம்பிள் டிசைன் ஃப்ளவர் மாதிரி தான் வரைய போகிறோம். ஸோ நான் அதுக்கு ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைரெக்டாக போட்டுறக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு அதில் நெயில் பாலிஷ் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு ட்ராப் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண நார்மல் பெயிண்ட் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு எட்ஜில் மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்னதாக வைக்கணும். நம்ம நீங்கள் வந்துட்டு ஃப்ளவர்ஸ்க்கு 5 டாட்ஸ் தான் வைக்கணும். 1 5. ஸோ நம்ம 5 டாட்ஸ் வச்சது தான் அது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கணும். இல்லைனா அது ஒரு மாதிரி கச்சான இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளவர் வரையலாம் நம்ம. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்மளோட சிம்பிள் டிசைன் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்துட்டு நம்ம ஒயிட் போட்டு முடிச்சாச்சு, ஃப்ளவர் போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து லீவ்ஸ்க்காக நான் வந்துட்டு லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைட் க்ரீன் என்னென்னா நம்ம இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே தான், அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு காட்டன் எடுத்துகிட்டு அதில் நெயில் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா அது மெர்ஜ் ஆகிடும் கலரோட கலராக. ஸோ நம்ம க்ரீன் எடுத்துக்கலாம். எட்ஜில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி இங்கே ஒரு டாட்டே கொஞ்சம் நீளமாக இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். இது என்னன்னா உங்களுக்கு லீவ்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், வேணாம்னாலும் நீங்கள் ஃப்ளவர்ஸ் மட்டும் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் நெயில் ஆர்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் ஒன்றும் அவ்வளோ ப்ரொஃபஷ்னல் இதெல்லாம் இல்லை, லைக் ஒரு பேசிக்காக எப்படி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நம்மளோட அவுட்புட். ஹலோ இருக்கா?
ஸோ நம்மளோட அவுட்புட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க நெயில் பாலிஷ் லைக் பெயிண்ட் ப்ரஷ் இதுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி நெயில் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல். பை கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.